நாள்லாம் நல்லவனா இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. வீட்டிலே சொல்லுவாங்க. சில இடங்கள் போகிறப்ப டக்குன்னு எப்படி இருப்பேன், இப்படி ஒன்று நடந்துச்சுன்னுவேன். ஏன்னா அவரை பற்றி அவ்வளோ சொல்லுவீங்களே நீங்கள், நிறையா சொல்லுவீங்களே, ஏன் அப்படின்னு? இல்லை தெரியலப்பா, ஏதோ என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி ஓகே. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்துக்கங்க, நீங்கள் ஏன் ஓவராக இது பண்ணுங்க? நான் இல்லடி, அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் ஒருத்த பழகிட்டு அப்படியே இருந்தேன். நான் அது பெரிய இடம்னு இல்லை, எனக்கு அப்படி ஆப்போசிட் இன்னொரு நார்மலான பிரச்சனை நான் அவங்ககிட்ட அப்படி தான் இருக்கிறேன். நான் அது அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, அதனால பரவாயில்ல. நான் நிறைய இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கேன், நிறைய நம்பிக்கை நிறையா நடந்திருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, நான் இது வரைக்கும் நானாக ஒன்று பார்த்ததில் கடவுள் இருக்காருன்னு நம்புகிறேன், இயற்கை இருக்குன்னு நம்புது. கண்டிப்பாக கடவுள் இருக்கார் இல்லையோ, நான் நம்புறது இருக்காருன்னு. அதையும் தாண்டி இயற்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் எங்கே நான் ரொம்ப நம்பி ஒருத்தங்க நான் எங்கே பாதிக்கப்படுறேனோ, எங்கே இது பண்ணுறனோ, அது கொஞ்சம் காலில் நான் அந்த இடத்துலேருந்து இன்னும் மேலே ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்பட்டுறேன். அதுதானே வேணும் நமக்கு. இது எனக்கு முன் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு எப்போ எனக்கு ஒன்று ஆகுதோ நான் அப்போ நினச்சிக்கிடுவேன். வருத்தப்பட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நினச்சிடுவேன், ஆமாம் அப்போ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகிறோமோ, இது நம்ம நடந்துருக்குல்ல அப்படின்னு நினைப்பேன். அந்த நிகழ்வும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் மேலே கொண்டு வச்சிடும். அது இப்போ வரைக்கும் நடக்குது. மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ எப்படி நான் உங்களை பார்க்குறேன்னா, பல பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருப்பீங்க. எப்படின்னா ஒன்றுமே இல்லை, சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. சினிமாவில் வர்றப்போ நீங்கள் அவ்வளோ நிராகரிப்பு சந்திச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 7 படம் கிட்டலாம் வந்து ஆடியன்ஸாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெக்கக்னேஷன், அதுக்கப்புறம் ஒரு கமெடியன்லேருந்து அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு ட்ராக் ஒன்று பேரலாக ஹீரோக்குள்ளே போகிற மாதிரி ஒன்று. லைட்மேன் அதுக்கு முன்னாடி இருந்தீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்த அப்புறம் வந்து ஃபஸ்ட் நம்ம எதிர்பார்த்த அந்த சினிமா எங்கே இருக்குன்னு தெரியல. எப்படி சார் மதுரையிலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்கல்ல, சினிமாக்குள்ள போகணும் இல்லை அப்படி இப்படி வச்சுக்கலாம், சினிமாக்கு தான் போகணும் அப்படின்னு கொஞ்சம் வசதியாக இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக போட்டுக்கோங்க சார். மதுரையில் இருக்கிறப்போ அந்த சூர்யா உங்களுக்கு சினிமா தான் நமக்கு போகணும் அப்படின்ற அந்த ட்ராக் எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எந்த வயசில் தோணுச்சு? இல்லை, எனக்கு கலை ஆர்வம் சின்ன வயசில் இருந்துச்சு. 12 வயசு 13 வயசில் இந்த கிராமங்களில் வந்து மதுரை பக்கத்தில் மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் அப்படிங்கிறது எங்கள் ஊர். ராஜாக்கூர் அங்கே இந்த மாறுவேட பொங்கலுக்கு எல்லாம் நடத்துவாங்கள்ல, நிறையா ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதில் மாறுவேட போட்டி சில மேடையில் ஏறி அந்த எல்லா வயசு குழந்தை ஏறி ஆடுங்க இல்லையா, அதுலேருந்து எனக்கு பயங்கர ஆர்வம் அந்த மாதிரி. அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு 10 வயசுக்கு நினைக்கிறேன், ஒரு லேடிஸ் கேட்டப்போ நான் முத போடுறேன். யாருன்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்த அத்தை, அவங்க வந்து வள்ளி திருமணம் நாடகம் இருக்குது, புராண நாடகங்கள் இருக்குங்களா, வீரவண்டி கட்டப்பொம்மன், அரிச்சந்திர மயனகண்டம், சரியா வள்ளி திருமணம், இப்படி பல புராண நாடகங்கள் இருக்குது. அந்த நாடகத்தில் எங்கள்